ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம்ம பார்க்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இந்த நாள் முழுவதும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. யாக்கோபு 1:12 நமக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endures temptation. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் வாழ்க்கையில் நிறைய சோதனை வருது. நம் செய்யாத தவறை செய்ததை போல சோதனைகள் நமக்கு வருகிறது. சரீர உபாதைகள் நமக்கு எதிராய் வருகிறது. நமது எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் எதிராய் வருகிற மக்களுடைய சூழ்ச்சிகள் நமக்கு எதிராய் வருகிறது. இப்படிப்பட்ட சோதனைகள் நாம் சந்தோஷத்தை இழந்து போகிற அளவுக்கு அல்லது நமது சமாதானத்தை இழந்து போகிற அளவுக்கு ஜனங்கள் செய்கிற சூழ்ச்சிகள், இவெல்லாமே நம் சமாதானத்தை இழந்து போராட வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் இந்த உலகத்தில் அநேகமாய் நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம் என்னவென்றால், காரணமில்லாமல் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சயமாய் நீதியை செய்கிற ஒரு ஆண்டவர், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சோதனை நீ சகிக்கும் போது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அன்பான குடும்பத்தின் மக்களே, தீமையை நாம் சந்திக்க வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டாலும் அந்த தீமை ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளாது. அந்த தீமையில நிச்சயமாய் நாம் சமாதானத்தை இழக்க முடியாது. அதுவே முடிவாக மாறாது. நிச்சயமாய் நம் பாக்கியவான்களாய், நம் இழந்து போன சந்தோஷத்தை திரும்பி பெறுகிற மக்களாய் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். காரணம், அவர் நீதி உள்ள ஆண்டவர். இன்று கூட நமது வேலை ஸ்தலங்களிலே, நமது ஊழியத்திலே, நமது குடும்ப வாழ்க்கையிலே அநேக சோதனைகளை நாம் சந்திக்கலாம். கவலைப்படாதிருங்கள். பொறுமையோடு சோதனை சந்திப்போம். பொறுமையோடு நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில ஓடி செல்லுவோம். பொறுமையோடு ஆண்டவருடைய முகத்தை தேடி ஓடி செல்லுவோம். நிச்சயமாய் நம் பாக்கியவான்களாய் மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்தீரப்பா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று வாசிக்கிறோமே. எங்க வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை வருதுப்பா. எத்தனையோ நிம்மதி இழந்த சூழ்நிலைகள் வருகிறதப்பா. பொறுமையோடு தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நீர் மட்டும் எங்களுக்கு தர வேண்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.